வணக்கம் தலைமைகளே. கடந்த சில வருடமாக, குறிப்பாக 2020 பாகிஸ்தானில் அதிகமாக, அதற்கு குறைவாக பங்களாதேஷில், மேலும் கனடாவில் ஒரு முறை, அமெரிக்காவில் முயற்சி பண்ணாங்க. இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக அதில் பலர் தலை சிதறி செத்து போகிறார்கள். இவங்க எல்லாமே இலக்குகள் மிகப்பெரிய இலக்குகள். அது உலகம் ஒத்துக்குது, பாகிஸ்தானே ஒத்துக்கும். கொல்லப்படுகிற இலக்குகள் அத்தனையுமே இந்திய மக்களை, நூற்றுக்கணக்கானவர்களை கொத்தாக கொன்று குவித்தவர்கள், கொத்தாக இந்திய மக்களை கொல்வதற்கு நினைப்பவர்கள். அது உலகமே ஒத்துக்குது. இரண்டாவது, இந்தியாவை துண்டாட நினைப்பவர்கள், இந்தியாவை பிரிக்க நினைப்பவர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற இலக்கு எல்லாமே பிரம்மாண்டமான இலக்குகளை சர்வசாதாரணமாக இந்த கடந்த 5 வருடமாக அழித்து கொண்டிருக்காங்க. இது உலகம் முழுவதும் குற்றம் சாட்டுவது. குறிப்பாக அமெரிக்கா, கனடாலாம் பெயரை சொல்லியே குற்றம் சாட்டினாங்க. இந்திய உளவுத்துறை அமைப்பான ராவை தான் குற்றம் சாட்டுறாங்க. பொதுவாக பாகிஸ்தானில் எப்போவுமே ராவை தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளே இந்திய உளவு அமைப்பு உலகம் முழுவதும் எங்கள் நாட்டிலும் இந்த படுகொலை செய்கிறார்கள் சொல்லி குற்றம் சாட்டினாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானில் 2 சக்கர வாகன சத்தத்தை கேட்டாலே பயங்கரவாதிகள் நடுங்குகிறார்கள். தனியாக போகும்போது இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாதிகள் வானில் போர் விமானம் பறந்தாலோ, ஹெலிகாப்டர் பறந்தாலோ, ட்ரோன் பறந்தாலோ நடுங்குவாங்க. இங்கே பாகிஸ்தானில் 2 சக்கர வாகனத்தில் 2 பேர் முகத்தை மறைத்து வந்தாலோ, ஹெல்மெட் போட்டு வந்தாலோ இன்னைக்கு பயந்து நடுங்குறாங்க. இந்தியாவிற்கு எதிரான இந்த பயங்கரவாதிகளை படுகொலை செய்யும் மர்ம நபர்கள் யார்? உண்மையாகவே இதை செய்கிறாங்களா? ராவின் செயல்பாடுகள் அன்றைக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்கு? என்னென்ன வித்தியாசம் இருக்கு? 2019க்கு அப்புறம்தான் இந்த படுகொலைகள், பயங்கரவாதிகளை படுகொலை செய்வது ஆரம்பித்தது. 2020 இது தொடர்ச்சியாக நடைபெறுது. 2023 தான் பாகிஸ்தானில் மட்டும் 15 பயங்கரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க. 2023 2024 அதுக்கு கம்மியாச்சு. 2023 தான் பீக்கில் இருந்த வருஷம். இதற்கு காரணமாக அமைந்தது, இப்படி படுகொலைகள் 2020 பயங்கரவாதிகளை படுகொலை செய்வதற்கு காரணமாக அமைந்தது புல்வாமா தாக்குதல் தான். இந்த காஷ்மீர் நெடுஞ்சாலையில் இந்திய இராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் தற்கொலை பயங்கரவாதியால் தகர்க்கப்பட்டது. இஸ்லாமிய பயங்கரவாதியால் 40 இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. 35 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அதற்கப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டைலை எடுத்தாங்க அப்படின்னா, இந்திய அரசு பயங்கரவாதிகள் வரும்போது தடுப்பது வேறு, பயங்கரவாதிகள் காரியத்தை செய்த பிறகு அவர்களை தேடி பிடித்து கொள்வது வேறு. இதற்கு பதிலாக, மாற்றாக, பயங்கரவாதி என்று தெரிந்தாலே அவன் இந்திய மக்களை தொட்டிருந்தாலும் தொட நினைத்தாலும் தேடி சென்று அவர்கள் எல்லைக்குள் சென்று கொள்கிறார்கள். இதுக்கு இறையாண்மை கோடு, இந்த எல்லை கோடு எதையுமே இந்திய அரசு பார்ப்பதில்லை. இது இந்த படுகொலைக்கு, பிற காரியங்களுக்கு தான் இறையாண்மை கோடு, எல்லையெல்லாம் பேசுவாங்க இந்திய அரசு. இந்த படுகொலைகளுக்கு இறையாண்மையும் இல்லை, எல்லை கொடுமை இல்லை. தேடி பிடித்து அவர்கள் இடங்களில் படுகொலை செய்யப்படுறாங்க. இதற்கு இந்திய அரசு முன்னுதாரணமாக எடுத்தது எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலிய மொசாத் உளவு பிரிவு தான். இஸ்ரேலிய மொசாத்துக்கு வானமே எல்லை. அவங்க உலகத்தில் எல்லா நாட்டுக்கும், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், அரபு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், எல்லா பக்கமுமே யூத மக்களை படுகொலை செய்தவனை தேடி பிடித்து கொள்றாங்க. அவங்களுக்கு அந்த எல்லை கோடெல்லாம் பார்க்கறதே இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட மொசாத்தை போன்றுதான் செயல்படுகிறது இந்தியாவின் உளவு பிரிவு. மொசாத் படுகொலை செய்த எண்ணிக்கை மிக பிரம்மாண்டம். இப்போ அதை ஆரம்பித்து தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்காங்க. இதில்
அன்றைய உளவுத்துறை வேறு, இன்றைய உளவுத்துறை வேறு. ரா மட்டுமல்ல, மொசாத், ரஷ்ய கேஜிபி எல்லாமே உளவுத்துறையின் நடவடிக்கை சுத்தமாக மாறிடுச்சு அன்றைக்கும் இன்றைக்கும். இதற்கு முக்கிய காரணம் கைகளில் இருக்கும் செல்போன் மற்றும் பணம் பரிமாற்றும் முறைகள், இன்றைக்கு இருக்கிற முறைகள். இன்னைக்கு யார் நினைச்சாலும் உலகத்தின் எந்த மூலைக்கும் பேச முடியும், வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்ற முடியும், உலகத்தில் எந்த மூலைக்கும் பணத்தை பட்டுவாடா செய்ய முடியும், எதையுமே சமூக வலைதளம் மூலம் கூட தொடர்பை ஏற்படுத்தி நாம் பழக முடியும். இது எல்லா 700 கோடி மக்களையும் கண்காணிப்பது என்பது முடியாத காரியம். சந்தேகம் வந்தால் எதையுமே பார்த்துருவாங்க. நம்ம இந்திய அரசு ஒரு நபரின் மீது சந்தேகம் வந்தால் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. ஆனால் சந்தேகம் வருவதற்கு மிக எளிதாக உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ளலாம் ஒரு சராசரி நபர். அப்போ இன்னைக்கு உளவுத்துறைக்கெல்லாம் ஆள் எடுப்பது, அவனுக்கு பயிற்சி கொடுப்பது, அவன்கிட்ட பேசுவது, அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறது எல்லாமே மிக எளிதாக மாறிப்போச்சு. இன்னைக்கு இஸ்ரேல் மொசாத்தும் சரி, இந்திய ரா உளவு பிரிவும் சரி, அவர்களின் சொந்த ஆட்களை களத்துக்கு பிற நாட்டுக்கு அனுப்புவதை குறைச்சிக்கிட்டாங்க. முன்ன அப்படி இல்லை, சொந்தமான நபர்களை பிற நாட்டுக்கு அனுப்பி தான் இந்த உளவு வேலைகளை படுகொலை செய்யணும். இன்னைக்கு அப்படி இல்லை, அங்குள்ள அந்தந்த நாட்டுகளில் மக்களை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு பாகிஸ்தான் மிக ஏழ்மையான நாடு, இந்தியாவை ஒப்பிட்டு பேசல. அப்போ மிக எளிதாக அங்குள்ள லோக்கல் கூலிப்படைகள் பாகிஸ்தான் உள்ள கூலிப்படைகளை, ஏழைகளை, வேலை செய்யும் ஏழைகளை, குறிப்பாக வெளிநாடுகளில் அரபு நாடுகளில் வேலை செய்யும் பாகிஸ்தான் ஏழைகளை, அரபு நாடுகளில் கணிசமான முறையில் பாகிஸ்தான் ஏழை தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவர்களை பிடித்து தேவையானவற்றை சாய்த்து கொள்றாங்க. இன்னைக்கெல்லாம் வருடங்கள் ஆக ஆக பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு தம்பதிகள், சொந்த கணவன் மனைவி, கேரளாவை சேர்ந்த தம்பதிகள் முதல்ல யூடியூப்ல தான் ரீல்ஸ் போட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி இன்னைக்கு முற்றாக ஆடைகளின்றி நிர்வாண படங்களை நடிக்கிறாங்க. இந்த வலைதளங்களில், அமெரிக்க வலைதளங்களில் அவர்களுடைய வீடியோக்கள் கொட்டி கிடக்குது. இத்தனைக்கு அவங்க சொந்த கணவன் மனைவி அந்தரங்கம் அந்த காலத்தில் புனிதமானதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதோட நான் நின்றுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இந்திய தம்பதிகள், சொந்த கணவன் மனைவிகள் இந்த நிர்வாண படத்தில் நடிக்கும் காரியத்தை செய்கிறாங்க. பணம் என்னமும் பண்ண வைக்குது. இன்னைக்கெல்லாம் ஒரு கூலிப்படை கொலை ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் நான் படித்தது. கணவன் மனைவிக்கு கள்ளக்காதல் இருக்கு, கணவனை கொல்ல விரும்புகிறார். அப்போ ஒரு கூலிப்படையை அணுகி பேசுகிறா, 1 லட்சம் பணம் பேசி முடிக்கிறாங்க கணவனை கொல்வதற்கு. அந்த 4 பேர், கூலிப்படையில் 4 பேர் இருக்கானுங்க, ஒன்றுக்கும் வேலைக்கு போகாத ஒரு சோம்பேறிகள் 4 பேர் இருக்கானுங்க. 1 லட்ச ரூபா பணத்தை கேட்டு நச்சரிக்கிறானுங்க. பணம் கொடுங்க, நாங்கள் கொலை செய்கிறோன்னு. இந்த மனைவினால பணத்தை புரட்டி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவனுக்கு ரொம்ப நச்சரிச்சு, சரி நீங்கள் 10,000 ரூபா கொடுங்க, நாங்கள் கொலை செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை கொடுங்கன்னு பேசினானுங்க. இந்த கொலை நடந்த அன்னைக்கு அவனுக்கு அந்த ஊருக்கு வந்துட்டானுங்க. அந்த 4 கூலிப்படையும் அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசுகிறாங்க, 10,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி. அந்த 10,000 ரூபா அந்த பெண்ட்டு இல்லை. தொடர்ச்சியாக ஃபோன் பேசுகிறானுங்க. 10,000 5,000 ரூபாய்க்கு வரானுங்க, 3,000 ரூபாய்க்கு வரானுங்க. கடைசிக்கு 2,000 ரூபா கொடுங்க, நாங்கள் கொலை செஞ்சிடறோம் இன்னைக்கு நைட்டு, அதுக்கப்புறம் மிச்சத்தை கொடுங்கிறாங்க. ஒரு 4 பேருக்கு 2,000 ரூபாய் என்பது ஒரு நாள் இல்லை, அரை நாள் சம்பளம். அந்த 2,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு அந்த கணவனை, அப்பாவையே கொலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவன் மிச்ச பணத்தை கொடுக்க சொல்லி அவனுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. காவல்துறை விசாரிக்கும் போது அவனுக்கு அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக செல்போன் அழைப்பு இருந்தது. அந்த நம்பரை வச்சு அந்த 4 பேர்த்தையும் கைது பண்ணாங்க. வெறும் 2,000 ரூபா. அது இன்னைக்கு இவங்களை கொலை செய்ய வைக்குது. ஒரு சக மனிதனை அரை நாள் சம்பளம், சில ஆயிரங்கள் கணவன் மனைவிகளை நிர்வாணமாக நடிக்க வைக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது ஏன் உதாரணம் சொல்றேன்னா, பணத்திற்காக எதையும் செய்கிறார்கள். பாகிஸ்தானை பேசுனீங்கன்னா, இந்தியாவை விட மிக ஏழ்மையான நாடு, மிக எளிதாக
கூலிப்படைகள், அங்குள்ள கூலிப்படைகளையும் ஏழைகளையும் வைத்து காரியம் செய்கிறார்கள். 2 படுகொலை இதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அநேகத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒன்று வந்து சாஹித் லத்தீப், அவன் பேர். அவன் வந்து ஜெய்ஸ் இ முகமதோட தளபதி. பல முறை அவனை கொலை செய்ய முயற்சித்து இந்த இந்திய அரசால் ராவால் முடியவில்லை. இந்த சாஹித் லத்தீஃபை மிக உசாரானா கடைசியாக சுட்டுக் கொல்லப்பட்டான். சுட்டது வந்து வெறும் 20 வயது வாலிபன், பாகிஸ்தானை சேர்ந்த வாலிபன் கைது பண்ணாங்க. ஆனால் இந்த படுகொலையில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் செய்யும்போது கைது பண்ணிடுறாங்க. அதை தாண்டி மர்ம நபர்கள் செய்யும்போது கைது செய்ய முடியல. அதையுமே தெரிஞ்சுக்கணும். இந்த 20 வயசு வாலிபனை கைது செய்து விசாரிக்கும் போது அவன் வந்து UAE, யுனைடெட் அரபு எமிரேட்டில் அங்கே வந்து அமேசான் கம்பெனியோட கிடங்கு இருக்கு. அந்த கிடங்குல பொருளை அடுக்கி வைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் ஒரு கம்மி சம்பளத்தில் தான் வேலை செய்கிறான். இந்த படுகொலைகள் அனைத்தும் பாகிஸ்தான், பங்களாதேஷில் நடந்தது எல்லாமே திட்டம் தீட்டப்பட்டது மிக அதிகமாக UAE தான், யுனைடெட் அரபு எமிரேட்டில் தான் திட்டம் தீட்டப்பட்டது. அதை தாண்டி பணங்கள் கொடுக்கப்பட்டது குவைத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. மாலத்தீவு, மொரிசியஸ், நேபாள் எல்லாம் இது திட்டம் தீட்டப்பட்டுச்சு. இந்தியாவில் இருந்து எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த நாடுகள் தான் திட்டங்கள் தீட்டப்பட்டது. அங்குள்ள ஸ்லீப்பர் செல்களை தான் இன்னைக்கு உபயோகப்படுத்துறாங்க. அந்த பையன் வந்து அமேசான் சேமிப்பு கிடங்குல UAEல வேலை செய்யறான், கம்மி சம்பளம் தான். அவனுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வலைப்பின்னல் அப்படிங்கிறது. எடுத்தோடனே போய் நீ அவனை கொலை செய்யலாம் பேசவே முடியாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் பாகிஸ்தானில் கேட்டரிங் சென்டர், அதாவது திருமண வீடுகளுக்கெல்லாம் கல்யாணம் சமையல் செய்து கொடுப்பது, அதை போல ஒரு பெரிய கேட்டரிங் சென்டர் ஆரம்பிக்கணும், நான் வந்து அதுக்கு அதிபராக வர வேண்டும் என்று ஆசைன்னு சொல்றான். அப்போ அவன்கிட்ட வந்து உளவுத்துறையினர் தொடர்ச்சியாக பேசி அவனுக்கு தேவையானவற்றை செய்கிறோன்னு சொல்லி இந்த சாஹித் லத்தீஃபை கொல்ல சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உளவுத்துறை அவனை அணுகும் போது இஸ்லாமியர்களைப் போல தான் அணுகியிருக்காங்க. அவனுக்கு வந்து அவங்க இந்திய ரா என்று தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாஹித் லத்தீஃப் வந்து இஸ்லாமுக்கு விரோதமாக செயல்படுறான், பாகிஸ்தானுக்கு துரோகம் செய்கிறான், நீ அதனால் அவனை கொன்னுட்டா உனக்கு பணமும் கிடைக்கும், ஒரு துரோகியும் அழிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவன் ஒத்துக்கிறான். முன்பணமாக 15 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் போய் இன்னொருத்தனை கூட்டு போய் மிக எளிதாக ஒரு சின்ன பையன், இந்திய உளவுத்துறையாலே முடியல, மிகப்பெரிய தளபதியை சர்வசாதாரணமாக சுட்டுக் கொண்டான். முதல்ல முன்பணம் 15 லட்சம், நீ காரியத்தை முடிச்ச பிறகு 1.5 கோடி தரன்னு சொல்லி இந்த படுகொலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் கைது செய்யப்பட்டான். இன்னொரு சம்பவம், ரியாஸ் அகமது கொல்லப்பட்ட பயங்கரவாதியோட பெயர். இவன் வந்து லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைமை தளபதியாக இருந்தான். இவனையுமே பல முறை கொலை செய்ய முடியல நம்ம உளவு பிரிவால. இவனை கொலை செய்து வந்து இதே மாதிரி 20 வயசு பையன், அவன் பேர் முகமது அப்துல்லா, பாகிஸ்தானை சேர்ந்தவன். அவன் வந்து டெலிகிராமில் வந்து அவன் அநேக போஸ்ட் பண்ணுறான் பாகிஸ்தான் இருந்துட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, ISISல சேருவதற்கு எனக்கு விருப்பம், அவனுக்கு விருப்பம், நான் புனித போர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பதிவு பண்ணிட்டு இருக்கான் டெலிகிராமில். அதை கண்டுபிடித்த உளவுத்துறையினர் வந்து அவனை டெலிகிராம் மூலமாகவே தொடர்பு கொண்டு இஸ்லாமியர்கள் போல பேசி இந்த மாதிரி ரியாஸ் அகமது இவன் வந்து பார்க்க தான் லஷ்கர் இ தொய்பாவுடைய தளபதி, ஆனால் இவன் வந்து பாகிஸ்தானுக்கு துரோகம் செய்கிறான், இந்தியாவிற்கு விசுவாசமாக இருக்கான்னு அவனுக்கு பதிய வச்சு இவனை கொன்றுவிட்டு நீ கொன்று காமித்தால் ISISக்கு உன்னை சேர்த்து விடுகிறோன்னு சொல்லி அவனுக்கு மூல செலவை செய்து ISISல சேர வேண்டும் என்ற விருப்பத்தில் மிக சர்வசாதாரணமாக தொழுகை முடிந்து வரும்போது இந்த 20 வயது முகமது அப்துல்லா அவன் நண்பனை சேர்ந்து அந்த ரியாஸ் அகமதை சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் அத்தனையுமே தளபதிகள், தலைமை தளபதிகள், இந்த பாகிஸ்தானில் இருக்கிறவங்க, ஜெய்சி முகமது, லஷ்கர் இ தொய்பா தாண்டி பெரிய பெரிய தளபதிகள். இதை பாகிஸ்தான் பெரிதாக ஒற்றுக்கொள்ள முடியல. இதுதான் மிகப்பெரிய விஷயங்கள். இந்திய அரசு வந்து இவர்கள் எல்லாமே வந்து இந்திய மக்களை படுகொலை செய்தவர்கள்
எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படுகொலை துப்பாக்கி சுடுதல் நடக்குது எல்லாமே தலையில தான் சுடப்பட்டாங்க. நடந்த பிறகு இதை பகிரங்கமாக விசாரணை செய்ய முடியாது. ஏன்னா அந்த நபர் அங்கே இல்லைன்னு சொல்லி அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்போ அது விசாரணை செய்ய முடியாது. திரைமறைவு, க்ளோஸ்டு டோர்மாங்க, அப்படி திரைமறைவில் தான் இதெல்லாம் விசாரணை நடந்திருக்கு. 2023 மட்டும் இதை போல 15 பயங்கரவாதிகள், அதுக்கு முன்னால் இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பயங்கரவாத தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ள. இது பாகிஸ்தான் உளவு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இவர்கள் அனைவருமே மிகப்பெரிய பயங்கரவாதிகள், இந்தியாவால் தேடப்படுபவர்கள், சிலர் சர்வதேச அளவில் தேடப்படுபவர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த விசாரணைகளை அவங்க வெளிப்படையான முறையில் நடத்தலை. கொல்லப்பட்டது அனைவருமே பிரம்மாண்ட இலக்குகள். கொல்வது எல்லாமே இதில் பாதி சம்பவங்கள் அங்குள்ள கூலிப்படையை வச்சு நடத்திட்டாங்க. அவர்கள் அநேகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுகொலை சம்பவத்தில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள், கைது செய்யப்பட்ட மர்ம நபர்கள் எல்லாமே பாகிஸ்தான்காரங்க தான். மாட்டிக்காது எல்லாமே அதை தாண்டிய மர்ம நபர்கள் தான் செஞ்சு தப்பிச்சாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. மாட்டிக்கிட்டு போகிறமே பாகிஸ்தான்காரங்க தான். ஆனால் எல்லா உளவாளிகள் வாழ்க்கையும் இப்படி இருக்காது. மாட்டிக்காம தப்பித்து வாழவே முடியாது. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையை போல ஒரு பரிதாபமான வாழ்க்கையை பார்க்க முடியாது. அநேகர் நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒரு உதாரணம் பேசி முடிச்சுக்கிறேன். அவருடைய பெயர் காஷ்மீர் சிங். 1941 பிறந்தவர். முதல்ல பஞ்சாப் காவல்துறையில் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய இராணுவத்தில் போய் சேர்றாரு. 1962 மற்றும் அதுலேருந்து 66 வரைக்கும் இந்திய இராணுவத்தில் வேலை செய்கிறாரு. ஆனால் அவருக்கு அது பத்தலை. இந்த அளவுக்கு எனக்கு பத்தலை, இன்னும் நான் அதிரடி காட்டணும்னு விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் இந்திய உளவு பிரிவான ராவில் சேர்கிறார். அப்போ அவருக்கு சம்பளம் மாதம் 400 ரூபா. அன்னைக்கு மாதம் 400 ரூபா சம்பளம் தராங்க. கான்ட்ராக்ட் போடுறாங்க. பாகிஸ்தானுக்குள்ள இவர் இந்த காஷ்மீர் சிங் உளவு பார்க்க அதிரடி நடவடிக்கை செய்ய அனுப்பப்படுகிறார். இவர் முற்றாக இஸ்லாமியராகவே மாறி இப்ராஹிம் என்ற பெயரில் தான் தொழுகைகள் மற்றும் எல்லாமே இந்த இஸ்லாம் சேர்ந்த எல்லாமே இவர் செஞ்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 1973 கைது செஞ்சாங்க. 1967 போறாரு. 73 6 வருஷம் முத்தான தகவல்களை இந்தியாவிற்கு தொடர்ச்சியாக வழங்கினார் காஷ்மீர் சிங். 1973 இவர் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானில் வச்சு இவர் ஒரு ஹிந்து இந்தியர், ஆனால் இந்த போலி பெயரில் இங்கே வந்திருக்காரு சொல்லி கைது பண்ணாங்க. இவர் கைது செய்யும் சமயத்தில் இவருடைய மனைவி பெயர் பரமஜித் கவுர். மனைவி இருந்தாங்க. 3 குழந்தைகள் இருந்தாங்க. 3 குழந்தைகளுக்குமே வயது 10க்குள்ள, எல்லாமே 10க்குள்ள, 3 பேருக்குமே வயசு. இவர் கைது செய்யப்படுறாரு. 1967 இவரை பற்றிய தகவல் இந்த வீட்டுக்கு வரல. அவங்க மனைவிக்கோ எதுவுமே அவர் தெரிவிக்கல. அவர் தேசத்துக்காக உளவு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு பாகிஸ்தானில் மரண தண்டனை கொடுத்தாங்க. மரண தண்டனை கொடுத்து மரண தண்டனை கைதியாக 35 வருஷம் சிறையில் வச்சுருந்தாங்க பாகிஸ்தானில். இந்த 35 வருஷம் சிறை வாழ்க்கையில் 7 சிறைக்கு மாற்றப்பட்டார். இதில் 17 வருஷம் கைகளில் கால்களில் விலங்கிடப்பட்டு அந்த விலங்கை ஒரு பக்கம் மாட்டி நகர விடாமல் 17 வருஷம் வச்சுருந்தாங்க இவரை, காஷ்மீர் சிங்க. இந்த 35 வருஷத்தில் ஒரே ஒரு முறை கூட அவர் வானத்தை பார்க்கவில்லைன்னு பதிவு பண்ணுறாரு. இதை விட மிகப்பெரிய கொடுமை, இந்த 35 வருஷத்தில் ஒரே ஒரு பார்வையாளர், இவரை சார்ந்த பார்வையாளர் அல்லது இந்திய அதிகாரிகள், இந்தியர்கள் யாருமே 35 வருஷம் இவரை பார்க்கல. ஆரம்ப வருஷங்களில் அடி இன்னதான் அப்படிங்கிற அடி இல்லாமல் அவரை அடித்து சித்திரவதை பண்ணி விசாரணை பண்ணாங்க. இந்தியாவுக்குள் எந்த அரசியல்வாதியும் இப்படி ஒரு சிறை வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நெல்சன் மண்டேலா கூட இப்படி ஒரு சிறை வாழ்க்கையை அனுபவித்ததில்லை. 35 வருஷம் 17 வருஷம் கைகளில் கால்கள் விலங்கிடப்பட்டு நகர விடாமல் பார்த்தது, வானத்தை பார்க்கவில்லை. ஒரே ஒரு பார்வையாளர் பார்க்காம 35 வருஷம் உயிர் வாழ்ந்ததே பெரிய விஷயம்.
கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கு இந்த காஷ்மீர் சிங் போயிட்டாரு. இவர் வந்து அவ்வளோதான், வாழ்க்கை அப்படியே சிறையில் முடியும் அல்லது தூக்கு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் ஹியூமன் ரைட்ஸ் மினிஸ்டர் அவருடைய பெயர் அன்சார் பர்னே. அவர் வந்து எல்லா சிறைச்சாலைக்கு சென்று அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் சொல்லி பார்க்கிறார் அன்சார் பர்னே. அப்போ வந்து இந்த காஷ்மீர் சிங்கை வந்து பார்க்கும்போது அவரால் நம்பவே முடியல, அன்சார் பர்னே கண்ணால் நம்பவே முடியல. இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா, இப்படி 35 வருஷம் வெளி உலகத்தை பார்க்காம இருப்பானா, ஒரு பார்வையாளர் கூட பார்க்காம இப்படி புத்தி பேதளிச்சது போல இருப்பான்னு சொல்லி பார்த்து ஒரு கணம் அவர் வந்து வியப்பின் உச்சிக்கே, பரிதாபத்தின் உச்சிக்கே போயிட்டார். இந்த தகவலை கொண்டு போய் அன்றைக்கு பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷாரஃப் போய் சொன்னாங்க. பர்வேஸ் முஷாரஃபே இத்தனைக்கு இராணுவ தலைமை தளபதி பர்வேஸ் முஷாரஃப் அதிர்ச்சியின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டார். பர்வேஸ் முஷாரஃப் போயிட்டு இப்படி வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த காஷ்மீர் சிங்கை 35 வருஷம் கழிச்சு விடுதலை செய்ய உத்தரவு போட்டாங்க. காஷ்மீர் சிங் அந்த பாகிஸ்தான் மண்ணை விட்டு இந்திய மண்ணு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விடுதலை காரணமாக இருந்த இந்த அன்சார் பர்னேவை நீண்ட நேரம் கட்டிப்பிடித்து அழுது பிரிய மனசுலாம் வந்தார். இந்த பர்வேஸ் முஷாரஃபுடைய ஆட்சி காலம் 100 வருடம் நீடிக்க வேண்டும் என்று பேசினார். இவர் ஏன் பேசினார்னு உங்களுக்கு பின்னால் புரியும். பேசிட்டு இந்திய மண்ணை தொட்டவுடன் முகங்குப்புற விழுந்து வணங்கிட்டு அவருடைய மனைவியும் மகனும் வரவேற்க வந்து அங்கே எல்லைக்கு போயிருந்தாங்க. நம்ப முடியாத கதை. 35 வருஷம் கழிச்சு செத்ததாக நினைத்த அவருடைய மனைவியும் குடும்பம் என்ன நினைச்சாங்கன்னா 1967 ஒரு காணாம போறாரு, மரணம் அடைந்து விட்டார், எங்கேயோ சண்டையில் எங்கேயோ அவர் மரணம் அடைந்து விட்டார்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைகளும் கணவன் இல்லைன்னு சொல்லி அந்த மனைவியும் வாழ்ந்த காலம். 1980 பாகிஸ்தான் சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அவங்க தான் போய் இப்படி உங்களுடைய கணவர் பாகிஸ்தான் சிறையில் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்னது. 2008 இவர் விடுதலை செய்யப்படுறாரு. 1967 பாகிஸ்தானுக்குள்ள போறாரு. 1973 கைது செய்யப்படுகிறார். 2008 விடுதலை செய்யப்படுறார். உண்மையாகவே அந்த கணவன் மனைவி அந்த மகன் சந்தித்த காட்சிகள் வந்து நம்மால் நம்ப முடியாத காட்சிகள். கட்டி பிடிச்சு எல்லாமே அழுதுட்டாங்க. அவர் பதிவு பண்ணார், என்னுடைய மனைவியை இளம் வயதில் அழகான மனைவியாக பார்த்தேன், இன்னைக்கு வந்து பார்ப்பதற்கு நம்பவே முடியல அப்படின்னார். 35 வருஷ பிரிவு, இடையில ஒரு நாள் கூட சந்திக்கல, புகைப்படங்கள் கூட பார்க்கல, அப்படி இருந்தவங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, 35 வருஷம் நீங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும், சாத்தியமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மனைவியின் நினைவு என்னை வாழ வைத்தது. 35 வருஷம் பதிவு பண்ணாரு. குழந்தைகளை பற்றி கேட்கும்போது, எனக்கு வந்து அந்த குழந்தைகளை பற்றி பெரிதாக நினைவுகள் இல்லை, ஏன்னா அவங்க வளர்வதற்கு முன்னாலேயே நான் இராணுவம், காவல்துறை, இப்படி உளவு பிரிவுன்னு போயிட்டேன் அப்படின்னு வருத்தத்தோடு பதிவு பண்ணார். இன்னொரு காரியமும் சொன்னார், என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பேர் பாகிஸ்தான் சிறையில் மரண தண்டனை கைதிகளாக தங்கள் மரணத்தை நோக்கி இருக்கிறார்கள் சொல்லியும் பதிவு பண்ணார். அவர் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய முழு உழைப்பு, முழு தியாகத்தை என் தேசத்திற்காக கொடுத்தேன். நான் உளவாளியாக தான் பாகிஸ்தானுக்குள் சென்றேன்னு, 400 ரூபா சம்பளத்துக்கு சென்றேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதான் ஏற்றுக்கொள்ள முடியாத, யாரும் எதிர்பாராத காரியங்கள். அரசு என்னை கண்டுகொள்ளவில்லைனார். நான் சிறைக்கு சென்று 35 வருஷமா அரசு என்னை கண்டுகொள்ளவில்லை. வெறும் காகித வேலைகள், பேப்பர் ஒர்க்கும்பாங்க இந்த தூதரகத்தில், அதை மட்டும்தான் செஞ்சாங்க. தூதரகத்திலிருந்து ஒரே ஒருவர் கூட என்னை வந்து சிறையில் பார்க்கல அப்படின்னாரு. இதை விட மிகப்பெரியது, எனக்கு கொடுத்த 400 ரூபா சம்பளத்தை அவர் என்னைக்கு கைது செய்யப்பட்டாரோ அன்னைக்கே அந்த 400 ரூபா சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. என்னுடைய மனைவிக்கு ஒரே ஒரு பைசா கூட இந்திய அரசு சார்பில் என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ கொடுக்கல. என் சம்பளமும் என்னை கைது செய்ததோடு அப்படியே நிப்பாட்டப்பட்டது அப்படின்னாரு. நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன், நல்லா கவனிங்க. நான் காவல்துறையில் இருந்தேன், இராணுவத்தில் இருந்தேன், தேசத்திற்காக உயிரை பணை வைத்து பாகிஸ்தானுக்குள்ள சென்றேன். நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன்.
என்னுடைய வருமானம் இல்லாதால பசி பட்டினியால் என் மனைவி, என் குழந்தைகள் பசி பட்டினியாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் என் இளம் வயது மனைவி பிறர் வீட்டுகளில் வீட்டு வேலை செய்து என் குழந்தைகளுக்கும் என் மனைவியும் ஒரு அரை வயிறு சாப்பிட்டார்கள் பதிவனர். உண்மையாகவே கேட்க ரத்தமெல்லாம் கொதிக்குது எனக்கு. கோடிகளில் ஊழல்கள், 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடியின் ஊழல்கள். காவல்துறையில் வேலை செஞ்சவர், இந்திய காவல்துறையில், இந்திய இராணுவத்தில் வேலை செஞ்சவர், இந்த இராணுவம் இந்த அதிரடி 10,000 சொல்லி 400 ரூபா சம்பளத்துக்கு உயிரை பணைய வைத்து பாகிஸ்தானுக்குள்ள போனவர், தேசத்திற்காக மதம் மாறியவர், தொழுகைகள்லாம் செய்தவர், அது மதத்தை சீக்கிய மதத்தை விட்டு போனவர், கைது செய்யப்பட்டு ஒரே ₹1 கொடுக்காம, அவருக்கு குடும்பத்துக்கு கொடுக்காம, அவர் மனைவி, இளம் வயது மனைவி வீட்டு வேலை செய்தாங்கன்னு கேட்கறது அவ்வளோ ஆத்திரத்தை வர வைக்குது. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்த பிறகு கணவன் மனைவியாக பஞ்சாப் முதல்வர் சந்திச்சாங்க. இருவருக்கும் தாலா 5000 இந்த பென்ஷன் உதவித்தொகை வர மாதிரி அந்த முதல்வர் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய வீடுகளை புனரமைக்க அரசு உதவி செஞ்சது. இவ்வளவுதான் செஞ்சாங்க. உளவாளிகள் வாழ்க்கை எல்லாமே ஒரே போல இருக்காது. மாட்டிக்காத வரைக்கே தப்பிச்சுக்கலாம். மாட்டிக்கிட்டாங்க, பாகிஸ்தானில், பங்களாதேஷ்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது பிடிச்ச அன்னைக்கு அந்த வருஷங்கள்லாம் வாங்குற அடிக்கு அவங்க மரணமே அடிச்சிடலாம், அப்படி கொடுமைப்படுத்துவாங்க. உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் தூதரகங்களை வேலை செய்கிறவருடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அடிமட்ட உளவாளிகள், பிற நாட்டுக்கு செல்வர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் காஷ்மீர் சிங். அதுக்கப்புறம் அவரை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ஒரு அருமையான பதிலை இந்த மீடியாக்களுக்கு சொன்னார். எல்லாத்துக்கும் தேவையற்ற முறையில் இந்த மீடியாட்ட பேசுகிறத தவிர்ப்பதற்கு அவர் சொன்ன பதில் உதவியாக இருக்கும். அவர் என்ன பதில் சொன்னார்னா, அந்த பாகிஸ்தான், எதிரி நாட்டு பாகிஸ்தான் 35 வருஷம் என்னை வச்சு அடின்னு அடித்து என்னை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணியே என்கிட்ட உண்மையை வாங்க முடியல. நீங்கள் என்கிட்ட விசாரிச்சலாம், உண்மையை வாங்கி விட முடியாது, சிலவை ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படியே போட்டு அந்த பதிலை கொடுத்தார். உண்மையாகவே நேர்த்தியான பதில். ஒரு இரும்பை போன்ற மனிதர், ஒரு உறுதியான மனிதர், அதே சமயத்தில் நெகிழ்ச்சியான வாழ்க்கைகள், இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகுது. இனியாவது இந்த உளவாளிகளுக்கு அரசு நல்ல உதவிகள், யாருக்குமே செய்யாத, யாருக்குமே கொடுக்காத சம்பளங்கள், சலுகைகளை நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு செய்யணும். இன்னும் ஒரு காஷ்மீர் சிங் அதை போல நம்ம கேட்பது போல இருக்கவே கூடாது. நன்றிகள்.